ஒரு டேப் வாங்கினா கூடவே மொபைல் ஃபோன் ஃப்ரீ அப்படிங்கிற சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஒரு டேப் பார்த்தோம். பின்னாடி மொபைல் ஃபோனை சொருகி வச்சுருந்தாங்க. இதை சேல் பண்ணும்போது கூடவே தான் சேல் பண்ணுவோம், டிஃபால்ட்டாகவே இப்படி தான் வரும்னு சொன்னாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் 6s ப்ளஸ் ஒன்று பார்த்தோம். இதை தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ஐஃபோனில் மதர் போர்டில் சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு சிப்பை மாற்றணும். எதுக்காக கிடைக்குன்னு தேடிட்டு இருந்தப்போ இது நம்ம கையில் கிடச்சிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வாரம் பல்லாவர சந்தையில் ஏதாச்சும் மேக்புக் மாட்டிடுது. அது மாட்டுதே தவிர அதோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாகவும் இருக்குது, ரேட்டும் அதிகமாக சொல்கிறாங்க. நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 ஆகுது. நான் இப்போ பல்லாவர சந்தை வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ சீக்கிரம் வந்தாச்சும் பொருட்கள் நிறைய கிடைக்குதா, ஏதாச்சும் வினோதமாக கிடைக்கான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவர ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த எண்டு வழியாக வர்றது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி ப்ரோ பல்லாவர சந்தைக்கு போகிறது? நான் பல்லாவர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன், பாதையெல்லாம் திகுடு மூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதோட ரியல் முகத்தை காட்டுற பாருங்க. நிறைய பேர் பல்லாவரம் சந்தைனா பல்லாவரம் ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்த்தீங்களா நேராக போகிறாங்க பார்த்தீங்களா, ரயில்வே ட்ராக் உள்ளே ஓடி போய் இந்த பக்கம் வளைஞ்சு அது எதுவும் முட்புதர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரோடு வரும், அதில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ளே போனீங்கன்னா அங்கே அந்த பாதையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அதோட கண்டிஷன். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள், தேங்காய் பழம் அதுன்னு வச்சுட்ருப்பாங்களே, அந்த மாதிரி மார்க்கெட்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும், அந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பல்லாவரத்துக்கு அடுத்த ஸ்டேஷன். ஸோ அங்கே இறங்கி அந்த வழியாக வர்றது பெட்டர். ஸோ அதுதான் அப்படி தான் நானும் போயிட்டுருப்பேன். ஸோ எந்த வழியாக போனாலும் ரயில்வே ட்ராக்கை கடக்கும்போது ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக கடங்க. சரி, ஓகே, நம்ம மார்க்கெட்டில் வந்தாச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி, வாத்து, கலர் கோழி குஞ்சுகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்குறதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், சின்ன பசங்க லீவ் ஆரம்பிச்சிருச்சு, கலர் கோழி குஞ்சுக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நாட்டு கோழி, அப்புறம் குட்டி நாயின்னு சொல்லிட்டு நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் கைஸ் நம்மளோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் ஆரம்பிக்க போகுது. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி லேப்டாப் வச்சுருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்களே அந்த லேப்டாப்பு. அந்த கடைக்காரருக்கு வந்து இது கவர்மெண்ட் லேப்டாப்னு தெரியல. ஆரம்பத்தில் 3000 ரேட் சொன்னார். அப்புறம் சொன்னால் இது கவர்மெண்ட் லேப்டாப் தான் சொன்னதுக்கு அவர் 1000, 1200 இந்த ரேட்டுக்கு கம்மி பண்ணிட்டார். ஸோ பேரம் பேசினா வாங்கலாம், பட் இது ஓல்டு கன்ஃபிகரேஷன், அதனால் வாங்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனாக குமிச்சு போட்டிருந்தாங்க. நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நோக்கியா ஃபோன்ஸ் இருக்கும் போல், நமக்கு ஃபேவரட்டான மொபைல் எதுக்குமா இருக்குன்னு போய் பார்க்க போனேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனா பீஸாக இருக்குது. ஒரு சில ஆண்ட்ராய்டு இருக்குது, ஆனால் எல்லாமே டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு. இதில் என்ன தெரியுமா கூத்து, நோக்கியா ஃபோன் மாதிரியே ஒரு ஃபோன் எடுத்தேன். நோக்கியான்னு லோகோ போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு வேளை நம்பிட்டேன், நோக்கியா உண்மையாக நான் நோக்கியா தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சைனா பீஸுங்க. இங்கே பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சிம் கார்டு போகிற இடம், இதெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் இது ஒரு சைனா பீஸுன்னு சொல்லிட்டு ஒரே ஏமாற்றம் போயிடுச்சு முதல் கடையிலேயே. சரின்ட்டு அதை விட்டுட்டு பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டுருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டி தான் தெரிஞ்சுது. கீழே சக்கரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட்டி பார்த்தேன், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை லோக்கல் ப்ராண்ட்னா கடை ஆடும். ஸோ வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரேடியை பார்த்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. நான் எதுக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை ரெடி பண்ணி சர்ப்ரைஸாக அவருக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோக்கியாவோட ஓஜி ஹெட்ஃபோன் இருந்துச்சு, ஹெட்செட்னு சொல்லுவாங்களே, காதில் மாட்டுறது. ஸோ அவ்வளோ தடிமனாக இருக்கும். காதில் மாட்டும்போது காது கொஞ்சம் வலிக்கும். இருந்தாலும் இந்த இதில் தான் விரும்பி சின்ன வயசுலலாம் பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்போம். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய கடைகளுக்கு மூவ் ஆகணும். இங்கே பார்த்தீங்களா ஒரு கடையில் பேடிஎம் பாக்ஸாக குமிச்சு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது கடைக்காரர் இந்தாப்பா ஒரிஜினல் போயா மைக்குன்னு சொல்லி தூக்கி கொடுத்தாரு. நான் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நான் எவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன், மைக் யூஸ் பண்ணதே கிடையாது. சரி வாங்கி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே ஒரு பேட்டரி போடுறது போல், வயர் ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இது வந்து 300 ரூபா சொன்னாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் 900 அந்த மாதிரி போட்டிருக்கு. இது 300 ரூபா சொன்னாங்க. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு போனோம். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்குள்ளே ப்ளே ஸ்டேஷனோட அந்த கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையா குமிச்சு போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரிஞ்சுது. இதை வாங்குறதுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் குமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா தான். அதனாலே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிள்ஸாக நிறைய பேர் குமிஞ்சிட்டு இருந்தாங்க. என்னடான்னு போயிட்டு பார்த்தா இந்த கத்தரிக்கோள், கத்தி, திருப்புளி இந்த மாதிரி கொயன்னு சொல்லிட்டு கேஜெட்டாக போட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு தராங்கன்னு தெரியல, இவ்வளோ கூட்டம் அந்த கடையில். அதே கடையில் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான டிவைஸ் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா முன்னாடி ஓட்டையாக இருக்கா, ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி மாட்டுறது, அப்புறம் வந்து இது பவர் கேபிள் மாட்டுறது, சைடில் வந்து இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தா இது ஒர்க் ஆகுமாமா. என்னன்னு தெரியல. நம்ம கூட இருக்க நண்பர் தான் சொன்னார், இந்த மாதிரி பழைய சோனி லேப்டாப்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம எக்ஸ்ட்ரா யூஎஸ்பி பின்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிவைஸ்ன்னு சொன்னார்.
ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வினோதமான டிவைஸ்லாம் தேடிட்டு இருந்தோம். இது ஒன்று மாட்டிருக்கு நமக்கு. பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டைப் ரைட்டிங் பழகும்ல மிஷின் அது ஒன்று இருந்துச்சு. ஆனால் அமுக்குனா எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த மீட்ரு பெட்டி மோட்ரு ரூம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பொட்டி பொட்டியாக இருந்துச்சு. எதுவும் வில்லேஜ்லேருந்து எட்டு வந்தாலும் எனக்கு தெரியல. ஏதாச்சும் நமக்கு வீட்டுக்கு தேவை இல்லை ஒரு கண்டிஷனில் தேவைன்னா இங்கே வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த கடையில் ஒரு பக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி கேட்ஜஸ்லாம் குமிச்சு போட்டிருந்தாங்க. நான் போன உடனே இந்த மாதிரி பக்கெட்டை தான் ஆராய்வேன். ஏன்னா இதுக்குள்ளே தான் இந்த டிஃப்ரெண்ட்டான மியூசிக் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக இருக்கும். அதெல்லாம் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. சரி ஏதாச்சும் கிடைக்கான்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட டிவைஸ்லாம் மாட்டிச்சேன். 2 ஸ்பீக்கர் இருக்குது, கீழே பேட்டரி கிட்ட போடுறதுக்கு ஒன்று இருக்குது. இது என்ன டிவைஸ்னு தெரில. கூடவே வந்து ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகக்கூடிய ரேடியா, இங்கே பாருங்கள் மல்டிமீட்ரு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கன்றாவே தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே தான் பொக்கிஷங்கள்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு ஹவாயோடது. ஹவாய் கம்பெனியே இப்போ இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது மெமரி கார்டு போட்டு உள்ள வயர்லெஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரேட் 50 ரூபா பேசி வாங்கியிருக்கிறோம். இது வந்து ரீஸ்டோரேஷன் கழட்டி பார்க்கணும் அதை. அப்புறம் டெம்பரேச்சர் பார்க்குற டிவைஸ் ஒன்று மாட்டிச்சு. இது வந்து லைட்டு மாதிரி அடிக்கும். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நமக்கு காட்டும். இது ரொம்பவே காஸ்ட்லியான டிவைஸு. பல்லாவர சந்தையில் பேட்டரி இல்லாமல் கிடந்துச்சு. இது வந்து 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்புறம் சோனியோட இந்த டிவிடி போட்டு படம் பார்க்குற ஒரு கேட்ஜெட் இருந்துச்சு. இதில் ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம், வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம், ரிமோட் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மானிட்டர் மாதிரி இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிடியில் பார்க்குற படம் பாட்டு எல்லாமே அதில் தெரியும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 சொன்னாங்க. அப்புறம் ஒரு அங்கிள் என்னப்பா 2500 அப்படின்னு கேட்கவும் அவர் பார்த்தீங்கன்னா உடனே 800 குறைச்சிட்டாரு. இது வாங்கலாம், ஆனால் இப்போ எங்கே சிடிலாம் விற்கிது. இதோட டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா அந்த போலரைஸ்டு சீட்டெல்லாம் டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. அதனால் இப்படிலாம் டிவைஸ் இருந்துச்சா அப்படின்னு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம். அடுத்த கடை லேப்டாப், மானிட்டர் இதெல்லாம் வாங்குகிற கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய மதர் போர்டை குமிச்சு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹெச்பியிலேருந்து ஒரு பெரிய மானிட்டர் ஒன்று இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு தூசியாக தானே தெரியுது. ஆனால் இந்த மாதிரி மானிட்டர் வாங்கும்போதெல்லாம் உஷாராக இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, நம்ம அவசரப்பட்டு வாங்கிடுவோம், நல்லா டிசைன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். பட் வீட்டில் போயிட்டு போட்டு பார்த்தா நமக்கு வந்து இதுக்கு தெரியாது, இது ஒர்க் ஆகலாம், ஒன்றுத்துக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் அதை ரிட்டர்னு கொடுக்க மாட்டாங்க. அதனால் வாங்கும்போது அதிக காசு சொல்கிறாங்க, 500 600 சொல்கிறாங்க. ரிஸ்க் எடுத்து வாங்குறீங்க, ரொம்பவே பார்த்து கவனித்து வாங்குங்க. ஸோ இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள டிஸ்பிளே கீழே இருக்குது, வெளியில் பார்க்குறதுக்கு இல்லைல்ல, அதை விட்டு பார்த்தேன், உள்ளுக்குள்ள அந்த மாதிரி டேமேஜ் இருக்குது. ஸோ கைண்ட் அட்வைஸ் இந்த மாதிரி போட்டு வாங்கும்போது ரொம்பவே பார்த்து வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தாங்க இந்த கடையில் வந்து லேப்டாப்பு நிறைய குமிச்சு போட்டுருப்பாங்க. பழைய லேப்டாப்லேருந்து இந்த ஆப்பிள், மேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம லாஸ்ட் வீக்கே கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீக் ஏதாச்சும் புதுசாக வந்துக்கலான்னு பார்த்தேன். சாம்சங் டேபு, அப்புறம் ஐபேடில் எல்லாமே பழைய ஜென்ரேஷன் வருது, புது ஜென்ரேஷன் வர மாதிரி இருக்குது. இந்த கடைக்கு வந்தவங்க எல்லாம் இன்றைக்கி இந்த லேப்டாப் மேலே தான் கண்ணாக இருந்தாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு மெட்டல் பாடியில் அப்படியே ஸ்லிம்மாக வேறு லெவலில் இருக்குல்ல, மேக் புக் மாதிரியே இருக்குது, எந்த டேமேஜுமே ஆகலை. இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா ஐஃபை கொடுத்துருந்தாங்க. என்ன பின்னாடி ஸ்க்ரூவே காணும், எல்லாமே கழட்டிருக்காங்க. கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க், ரேம் எல்லாம் கழட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கை காசு போட்டு மற்ற எதுவும் பார்த்தா தான் உண்டு. இந்த லேப்டாப்போட ப்ரைஸே 3000 4000 சொன்னாங்க. இதை 4 வாரமாக பார்த்துட்ருக்கோம். மேபி அடுத்த வாரமாக அது அப்படியே இருந்துச்சுன்னா இது யாரும் வாங்கலை, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கலாம். அப்புறம் என் மேக் புக் ஏர் ஒன்று பார்த்தாங்க. இங்கே பாருங்கள், ஆசைப்பட்டு தூக்குனா பின்னாடி பேட்டரியும் காணும், போர்டை இந்த மாதிரி குதறி வச்சுருக்காங்க, தண்ணியும் போயிருக்கு, உள்ளே அட்டாக்கிங்கும் நடந்துருக்குது. ஆனால் முன்னாடி பாருங்கள் ஆப்பிள் லோகோலாம் நல்லா ஸ்டைலிஷாக போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள் டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிருக்கு. நீங்கள் அதை கவனிக்காமல் டிஸ்பிளே கிராக் ஆகிருக்கா இல்லை பட்டன் எங்களுக்கு டேமேஜாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது. பின்னாடி திருப்பி பார்த்தா தான் நமக்கு வண்டவளம் தண்டவளம் புரியும். அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மேக் புக்கோட கதை. இருந்தாலும் இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போல்லாம் பல்லாவர சந்தையில் ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்கப்பா, உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் திட்டிகிட்டு இருக்கீங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நிறைய பேர் வீடியோ போட்டதுனால தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் நீங்கள் பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா பல்லாவரத்தில் விற்கிற எல்லா பொருளுமே ஸ்கிராப் கண்டிஷன் தான், எதுவுமே புதுசு கிடையாது. ஒரு பொருள் இந்த லேப்டாப் எடுத்துக்கோங்களேன், 2000 சொல்கிறாங்கன்னா போயிட்டு பேரம் பேசலாம். என்ன உள்ள பேட்டரியை காணும், மதர் போர்டு காணும், முக்கியமான ரேம் எதையுமே காணும், சும்மா ஒரு இந்த ஸ்பேருக்கு தான் வாங்குகிறேன், சும்மா ஒரு சீனுக்கு வைக்கிறது தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரேட்டு கம்மி பண்ணி பேரம் பேசலாம், நம்ம அடித்து பேசணும். இப்போ ரீசெண்டாக நான் 2 மாதமாக சென்னையில் இல்லை, பல்லாவர சந்தை பற்றி வீடியோ போடல. அதுக்கப்புறம் புதுசாக இப்போ பல்லாவரத்துக்கு போகும்போது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்குது, அது பார்த்தாலே ஷாக்கிங் ஏறும் போல் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருள் ரொம்ப பேரம் பேசி இன்னும் தான் பொருள் அந்த கிடைக்கிது, நான் வாங்கிட்டு வர முடியுது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2000 இல்லைங்க, நம்ம அடித்து பேசுனா ஒரு 800 700 கூட கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பேரம் பேசி வாங்குங்க, ஸ்மார்ட் ப்ராப்ளத்துக்கு ஸ்மார்ட்டான சொல்யூஷன் யோசிக்கணும். அப்புறம் டேப் ஒன்று பார்த்தோம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை சொரிய வச்சுருந்தாங்க. சரி இவங்க யாரோ கஸ்டமைஸாக பண்ணியிருக்காங்க போலன்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க, அது ஒரிஜினலாக அப்படி தாங்க வருது.
அது ஏசரோட டேப்னு நினைக்கிறேன். அந்த ஏசர் டேப் வாங்கினு வச்சுக்கோங்களேன், பின்னாடி கூடிய மொபைலும் கூட தந்துடுறாங்க. பல்லாவர சந்தையிலையும் அந்த டேப் வாங்கினா அந்த மொபைல் ஃபோன் ஃப்ரீ தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 1200 தான். பட் ஏசர் மொபைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நமக்கு புதுசாக இருக்குல்ல. ஏசர் டேப் கூட ஓகே, பட் ஏசர் மொபைல் ஃபோன்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அப்போலேருந்து பார்த்துட்டே இருந்தார். சரின்ட்டு அதை வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் மொபைல், மைக்ரோசாஃப்ட்டோட மொபைல்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. ஏதோ கம்பெனியில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து இடைக்கு போட்டிருப்பாங்க போல். இவங்க பாக்ஸாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாமா. ஆரம்பத்தில் கேட்டப்போ 2000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4-5 கடைக்கு போயிட்டு வந்து திரும்ப கேட்டப்போ 1000 அந்த ரேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ரேட் எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஐஃபோன் 6s ப்ளஸ் ஒன்று மாட்டுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 சொன்னாங்க. பின்னாடி அந்த ஆப்பிள் லோகோவே மறைச்சிட்டு இது ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. சார்ஜ் போட்டு பார்த்தோம், எந்த ரெஸ்பான்ஸும் காணும். ஸோ இந்த ஃபோன் வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, என்கிட்ட ஒரு இதே போல் ஒரு ஃபோன் இருக்குது, அது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் ஐசி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் இதை பல்லாவர சந்தையில் பார்த்த உடனே வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தருக்கு டிஸ்பிளே தேவைப்படுது. அதனால் இந்த ஃபோனை வாங்கி டிஸ்பிளே அவர் எடுத்துக்கிட்டோம், நம்ம இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1400 சொன்னதை 700 பேரமிச்சு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்வெளி பொம்மை இருக்குது. இது என்ன ப்ரோ சிசிடிவி கேமராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த நைட் டைமில் இது ரூமில் வச்சுருக்கோங்களேன், இது வழியாக சின்ன சின்ன லைட்டாக எரியும். அது வந்து செவுத்தில் ஸ்டார் மாதிரி படும். ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி நட்சத்திரங்கள் கலர் கலராக லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ், நைட் லைட்டு ரூம் அலங்காரமாக வச்சுக்கிற ஒரு டிவைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் கண்டிஷனில் தான் இங்கேருந்து எடுத்தோம். அது ரிப்பேர் ஆகிடுச்சு போல். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேனை ஒன்று 100 வாங்கியிருந்தார். ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த மாதிரி பட்டன் அமைக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கழுத்தில் மாட்டிக்கணும். இந்த சைட்லேருந்து நல்லா காற்று வரும். நெக் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. நம்ம கழுத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு ஓட்டையிலேருந்து நல்லா காற்று வருது, ஜிகின்னு இருக்குது. இந்த வெயிலுக்கேற்ற நல்ல கேஜெட் போல். பல்லாவர சந்தையில் பெட்டியோடு போட்டிருந்தாங்க. ஸோ அதை நண்பர் வாங்கியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் அப்பா லேப்டாப் கொடுத்தாங்களே, அந்த லேப்டாப்பே அப்படியே பல்லாவர சந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க கீபோர்டு, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வாங்குறாங்க போல். ஸோ அந்த லேப்டாப்பை வச்சு இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மாதிரியே செக் பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க கடையில் பார்த்தோம், அங்கே வந்து கேரம் போர்டு அப்புறம் இந்த மாதிரி பழைய விண்டேஜ் ரேடியோலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் தான் அங்கே ஹார்ட் டிஸ்க்கு, இந்த நிறைய லேப்டாப் ஆக்சசரிஸ்லாம் கம்மி ரேட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்குது. இந்த கடைக்கு வந்தோன்னா போயிட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஐபேடாக போட்டிருந்தாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி. இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா 700 800 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இன்னொன்று நல்லா இருந்துச்சு, லேட்டஸ்ட் ஜென் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் முன்னாடி பார்த்தா டிஸ்பிளே காணும், ஒன்றும் காணும், ஜஸ்ட்டு கண்ணாடி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் டிவைஸ் பார்த்தோம். 16 GB இன்பில்ட் மெமரின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு நாங்கள் சார்ஜ் போட்டு பார்த்தோங்க, லோகோ வந்துட்டு போகுது. அப்போ இதில் பேட்ரி பிரச்சனை போல். இதுக்கு பேட்ரி கிடைக்குமா என்னன்னு தெரில, அதை கலட்டுறது பெரிய பாடு. ஸோ இருந்தாலும் யோசித்து பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் எப்போ பல்லாவர சந்தைக்கு போனாலும் இந்த மாதிரி பவர் பேங்க் எல்லாமே கூடவே எட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற பொருள் ரொம்பவே ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ரிப்பேர் பண்ணுற பாசிபிலிட்டியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்போம், பார்த்து வாங்கிட்டு இருப்போம். ஸோ நீ வாங்க போகிறீங்கனாலும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு விண்டோஸோட புக்கு பார்த்தாங்க. விண்டோஸோட பழைய ஓஎஸ் ரிலீஸ் ஆகும்போது அதோட மேனுவல் கீன்னு சொல்லிட்டு இந்த புக்கை கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து எப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் ஆப்ரேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புக்காக இருக்குன்ட்டு. அது அந்த இது வச்சு வாசம் நல்லா வரும். ஒன்று மட்டும் கட்டாக இருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏலா ப்ரோ எது வாசிதாங்க, காப்பிரைட் போட்டுறாங்க இளையராஜா வந்து நமக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனதில் இந்த ஐஃபோன் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, ஸ்பேருக்காக இந்த ஐஃபோனை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஒரு குட்டி ரேடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை லேப்டாப்னு சொல்லலாம், இல்லை டேப்னு சொல்லலாம். கலர்னா டேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மாட்டினோம்னா அதை வந்து லேப்டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஓஎஸ் போடணும். நம்ம நண்பர் தான் பல்லாவர சந்தையிலேருந்து 900 கொடுத்து வாங்கியிருந்தார், 800 கிட்ட கொடுத்து வாங்கியிருந்தார். ஸோ அதுக்கு ஓஎஸ் போட சொல்லியிருந்தார், அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கான வீடியோஸ்லாம் நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.